ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம தென்னரசுக்கு வந்து புத்தி மலங்கி போச்சுங்க. தம்பி பாவம் தெரியாமல் பண்ணிட்டாப்புல, மன்னிச்சு விடுங்க அப்படின்ற காரியத்தை யாடா பண்ணுற நீலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, சின்ன தப்புனா பரவாயில்ல, அரிசி முட்டையே நீ கடத்தலன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, நீ சரியான கடத்தல் கும்பலுக்கே தலை வேண்டாம், உனக்கு வச்சு குத்துணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை வீடியோ எடுத்த தாத்தா தென்னரசு மூஞ்ச நல்லா தெளிவாக எடுக்காமல் போயிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வண்டி மட்டும் மாட்டிக்கிச்சுங்க. கடைசியில் மண்டபத்தில் இருக்க கொண்டே மறந்துட்டியே தென்னரசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இது தெரியாமல் அந்த வீடியோவை கொண்டு வந்து செக்யூரிட்டி ஐயா கொண்டு வந்து கொடுக்க, இதை பார்த்தாலே சக்தி கண்டிப்பாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த வண்டி நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்க டைமில் அதாவது கூட இருக்கவங்களே வந்து குளிப்பறிப்பாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இவர் வந்து ஒன்று பண்ண அது வேற மாதிரி போயிடுச்சு. அதாவது சக்தி எழுதின ஆர்டிகல்ஸ் தான் இது, வண்டி நம்பர் யாருதுன்னு நோட் பண்ணணும்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்திரிகையிலே போட்டாங்க. அடேங்கப்பா போச்சுடா, மொத்த ஸ்டோரியும் முடிச்சிச்சுடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இது தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா. அதாவது நம்ம சக்தி வந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்க, இதை பார்த்தோன்னே தென்னரசு வண்டியில் இடிக்க போக நம்ம வேலைன்னு காப்பாற்ற, ஐயே என்னடா இது, என்னடா ஆச்சுட்டு இந்த வாரம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எப்படின்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் இந்த சீன்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம். முதல் நாளே வச்சுட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தடுமாறி வந்து நிற்கிறாரு. வந்து நின்று என்னடா ஆச்சு வேலான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட்டா, யார் பண்ணது சொல்லுன்னு சொல்லிட்டு தென்னரசு அப்படியே முன்னாடி வந்து நின்று துடிக்கிறத பார்த்தோன்னே சக்திக்கு டவுட் வந்துருச்சு. ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ, நம்ம சோழியை முடிச்சிருவாளோ, இவ பார்க்குற பார்வையே சரியில்லையே, லுக்கு வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இவ்வளோ பயம் இருக்குது, அப்புறம் எதுக்குடா செய்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.